வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையை வடிவமைப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதுல முதலாவதாக என்ன பார்க்க போறோம்னா வழிகாட்டி. வழிகாட்டினா என்னது? வழியை காட்டக்கூடியது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கே போயிருக்க மாட்டோம். அதுக்கு அந்த ஊருக்கு போகும்போது ஒரு வழிகாட்டி பலகை எப்படி நமக்கு வழிகாட்டுறதுக்கு பயன்படுதோ, எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ நமக்கும் என்ன வேணும்னா ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. அந்த வழிகாட்டியினுடைய முக்கியத்துவத்தை இறைவன் ஞானங்களின் மெய்ரா ஞானசித்தர் அவர்கள் விளக்கும் தெளிவான விளக்கத்தை காண்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனை, நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு வழிகாட்டி வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் பிறந்த நாள் முதல் இறக்கும் நிமிடம் வரை வழிகாட்டி தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரிந்துவிட்டது, வாழ்க்கையை தொட்டு விட்டோம், அடைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உயிர் போகின்ற தருணத்தில் கிடந்து மரண வாயிலில் அல்லாடுகிறானே மனிதன், அந்த நேரத்தில் அவனுக்கு தேவைப்படும் நாம் எங்கே செல்லப் போகிறோம், அடுத்த நிலை நமக்கு என்ன, யாரும் துணை இல்லையே என்று அந்த இருளை பாய்த்து கலங்குவானே, அப்பொழுதும் அவனுக்கு தேவை வழிகாட்டு. பிறந்தவுடன் குழந்தை பசிக்காக அலறுகின்றதே, தனக்கு ஆதரவாக யார் இருப்பாள் என்று தேடுகிறதே, அப்பொழுது அதுக்கு தேவை வழிகாட்டி. தாய் ஒரு வழிகாட்டியாக வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறாள். ஆனால் இறப்பு வரை, இறையிடம் சென்று சேர்வது வரை உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது யார் என்றால் குருகிறார். ஒரு குருவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த குரு 108 தாய்க்கு சமம், 216 தந்தைக்கு சமம். ஏனென்றால் தாய் தன் வசப்பட்டு தன் குழந்தையை வளர்ப்பாள். ஆனால் குரு அப்படி அல்ல. அந்த சீடனுடைய நன்மை தீமை எதுவோ அதை மனதில் வைத்துக் கொண்டே அவர் வழிகாட்டுவார். அதனால் சீடன் என்பவன் குருவை தன் தாயினும் மேலாக, தந்தையினும் மேலாக இறையாக பாவிக்க வேண்டியது இந்த மண்ணில் கட்டாயமாக இருக்கிறது. மண்ணில் உங்களுக்கு இறையாக இருப்பது குருதான். எனவே குரு உங்கள் உயிரினும் மேலாக உங்களுக்கு காட்சி தர வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணில் நீங்கள் நிலைப்பதற்கு உயிர் தேவை. அது மாதிரி விண்ணை சென்று அடைவதற்கும் உங்களுக்கு குரு தேவை. எனவே உயிரினும் மேலாக, உங்கள் உயிரினும் மேலாக குருவை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது மண் கர்மாவை முடித்துக்கொண்டு விண்ணில் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்வோம் வாழ்வோம்.